மழை பிச்சுட்டு வரப்போகுது, சூழ்ந்துட்டு இருக்கு. காத்து எப்படி அடிக்குது பாத்தீங்களா? உசு உசுன்னு காத்து அடிச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் வளையும் பயிர் இப்பதான் வளைச்சலுக்கு வந்து அப்படி சொல்லிட்டு சைக்கிள் விவசாயம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒரு விவசாயியோட செருப்பு இப்படி இருக்குமா அப்படி சொல்லிட்டு பாருங்க. இருக்காரு பாருங்க விவசாயி, அவர் அங்கே மருந்து போட்டுட்டு இருக்காரு. நான் வந்து இங்கே நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க பாருங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட பயிர் வச்சு 10 நாள் தான் ஆகுது. இந்த 10 நாளில் இந்த அறுவடை வந்து தயாராகிட்டு இருக்கு. தயாராகிறதுனால போட்டுட்ருக்காரு. அவரோட சைக்கிள், அவரோட உடைமைகள் கிட்டத்தட்ட 60-70 வயசு ஆகும் அவருக்கு. பாருங்க எப்படி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கழனிகளுக்கு தான் இப்போ வந்து மருந்து போட்டுட்ருக்காங்க. காற்று பிச்சு அடிக்குது மக்களே. ஊசு உசு ஊசு அப்படின்னு சொல்லிட்டு களை செடிகள்லாம் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு இப்போது களைக்கொல்லி மருந்து தான் போட்டுட்ருக்காங்க. பயிர் எப்படி வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள், சூப்பராக வளருது. இப்போ தான் பாருங்க, தண்ணி தேக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் மடை ஃபுல்லாக பக்கமாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. நான் வந்து அங்கே குருவிங்கெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ குருவி அந்த இடத்துல மேய்ஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம். குருவிங்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கிட்ட போக போகிறேன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இருங்க. பாருங்க, ஜூம் பண்ணிட்டேன். எப்பா எவ்வளோ பெருசு இருக்குது ஒரு குருவியும். கருப்பாக பெருசாக இருக்குது மக்களே பாருங்க. எல்லாம் அலர்ட் ஆகிருக்குங்க நான் பார்த்தோன்னே. பாருங்க எப்பா அடியோ மொத்தமே கருப்பு போக்கு மக்களே. எப்படி பறந்து போச்சு பாருங்க, மொத்தம் பறந்து போயிடுச்சு. வாங்க நம்ம போவோம். நாங்கள் பாருங்க, விவசாயி தாத்தா மறுபடியும் களத்தில் இறங்கி அவரோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. அவரோட செருப்பை பார்த்தோன்னே தான் அவருக்கு எதனா உதவி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இயங்கிட்டுருக்கு. நான் தினைக்கும் வந்து தான் போயிட்டுருக்கேன். பார்க்கலாம் இருங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவருக்கு என்னால் முடிந்த உதவி நான் செய்கிறேன். என்னோட சார்பாக இல்லாத மக்கள் உங்களோட சார்பாகவும் கண்டிப்பாக அவருக்கு நான் செய்வேன் மக்களே. பார்த்து மனசு உடஞ்சிட்டேன். பாருங்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பயிர்களை அவர் கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்களா, மருந்து போட்டுட்ருக்காரு. நல்லா இருக்கு. சூமிங் வச்சுருக்கேன். இப்படி மருந்து போடுறாரு பாருங்க, புசு புசுன்னு அடிக்கிறாரு தூக்கி. பார்த்தீங்களா நண்பர்களே, விவசாயி கஷ்டப்பட்டு மருந்து போட்டுருக்காரு. இப்போ நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். ஆனால் அவங்களுக்கு எதனா செய்யணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்களே, இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. அந்த பயிர் தான் நம்மளுக்கு வளைஞ்சு வருது. கஷ்டப்பட்டு பாருங்களேன், இந்த பக்கம் ஃபுல்லாக பயிராக இருக்குது. ஒரே ஆளாக வேலை செஞ்சுட்டு கிட்டத்தட்ட யாருமே இல்லை கூட. இந்த
வயசுலையும் தனியாக வேலை செஞ்சிட்ருக்காரு. கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க. நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.